ஏர்போர்ட் வரதுக்கான ரீசன் என்ன? நீங்க பாத்தீங்கன்னா முந்தி மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து பைக்கு, காரு, இல்ல பஸ், ட்ரெயின் இதெல்லாம் தாண்டி ஏர் ஃபெசிலிட்டிஸ், ஃபியூச்சர் இஸ் ஃபார் ஏர் பஸ், அந்த மாதிரி நம்மளோட சிஸ்டமும் சரி, ஃபியூச்சரிஸ்டிக்கும் சரி. இன்ஃபேக்ட் பெங்களூர்லாம் நிறைய ஏர் பஸ்ஸே இருக்கதா கேள்விப்பட்டேன். ஸோ அந்த அளவுக்கு அப்கிரேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது 2016-17 சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல கிட்டத்தட்ட 28 மில்லியன் ஃபுட் பிரிண்ட்ஸ். லைக் ஃபுட் பிரிண்ட்ஸ்னா அந்த ஏர்போர்ட் கையாண்ட நபர்கள் 28 மில்லியன்னா யோசிச்சு பாருங்க. 1 மில்லியன் 10 லட்சம், 10 மில்லியன் வந்து 1 கோடி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஏர்போர்ட்டுக்கான கெப்பாசிட்டி அப்படின்றது அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் நிறைய இடத்துல மீனம்பாக்கத்தில் அங்கங்கே விழும். ஸோ அது அவ்வளோதான் அந்த கெப்பாசிட்டி. இதுக்கு மேல்பட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதா இருந்தால் ஃப்ளைட் டிராஃபிக் இருக்குது, ஏர் டிராஃபிக் இருக்குது, ஏர் சிஸ்டம் இருக்குது, ரன்வே பத்தாது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸை வந்து நீங்கள் இங்கே பார்க் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. பெரிய பெரிய போயிங் பஸ், லைக் இப்போ அகமதாபாத்தில் ஆக்சிடென்ட் ஆன பெரிய பெரிய போயிங் பஸ், இதெல்லாம் வந்து லேண்ட் பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா இன்னொரு ஏர்போர்ட் தேவை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நேற்று இல்லைங்க, 1998லயே இந்த ப்ரொபோசல் இருக்கு. அது வந்து கேம் இன்டு ஆக்ஷன் பாத்தீங்கன்னா, ஆக்ஷன் இல்ல வந்து ஸ்டெப்ஸ் டேக்கன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2016க்கு அப்புறம் தான் ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க.